அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 to 15 இருக்கக்கூடிய 2, 3 and 5 மார்க் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசன்லேயும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் கொஸ்டினில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி வருவதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வருவதற்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் உள்ள அனைத்து டிஃபரன்ஷியேட் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பார்ட் 2 வீடியோவில் வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் யூனிட்ஸ் 8லேருந்து 15 வரைக்கும் உள்ள அனைத்து டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டிஃபரன்ஷியேட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபரன்ஷியேட் பிசிசார்ப்ஷன் அண்ட் கெமிசார்ப்ஷன். இது யூனிட் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து வருது. வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பிசிக்கல் அட்சார்ப்ஷன் ஆர் பிசிசார்ப்ஷன் அண்ட் கெமிக்கல் அட்சார்ப்ஷன் ஆர் chemisorption? Physical adsorption, it is a instantaneous. Chemical adsorption, it is a very slow. Physical adsorption பார்த்தீங்கன்னா வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸால பைண்ட் ஆயிருக்கிறதுனால இது இன்ஸ்டண்டா நடக்கும். கெமிக்கல் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது there is the chemical bond formed between the adsorbent and adsorbate, so the process is very slow. Physical adsorption is non-specific in nature, but chemical adsorption is very specific in nature. ஒரு ரியாக்டண்டோட தான் இன்னொன்று ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். எல்லா ரியாக்டண்ட்டும் எல்லாத்தோட ரியாக்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் ஏ வெரி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர், பட் பிசிக்கல் அட்சார்ப்ஷன் இஸ் ஏ நான் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். And physical adsorption பொறுத்த வரைக்கும் no transfer of electron takes place. அதாவது there is the physical force acting between the adsorbent and adsorbate, but there is no transfer of electron. But in case of chemical adsorption, it involves transfer of electron because of there is the chemical bond formed between the adsorbent and adsorbate. Physical adsorption, it forms multi-layer of adsorbate. Chemical adsorption, it forms monolayer of adsorbate. இப்போ physical adsorption எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா இது adsorbent. adsorbentல எது வந்து ஒட்டிக்குது? adsorbate மாலிகுல் வந்து ஒட்டிக்குது. இப்போ இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிருச்சு. அடுத்து இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். அடுத்து இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி என்ன பண்ணும்? மல்டி லேயர் ஆஃப் அட்சார்பேட் இஸ் ஃபார்ம்டு. பட் இன் கேஸ் ஆஃப் கெமிக்கல் அட்சார்ப்ஷன், அட்சார்பென்ட்ல ஒரு அட்சார்பேட் வந்து ஒட்டிக்கிட்ட உடனே there is the chemical bond is formed, the reaction is completed, so no more layer are adsorbed on the surface of the adsorbent, so it form monolayer of adsorbate. It occurs on all sides. Adsorption occur at fixed sites. The adsorbent surface la the adsorbate molecule எங்க வேணாலும் ஒட்டிக்கலாம். So it occur at all sites, but in case of chemical adsorption, particular siteல தான் இந்த reactant molecules வந்து adsorb ஆகும். Because of the adsorbentல there is the free electron. அந்த free electrons எங்க இருக்கோ அங்க வந்து அந்த reactant molecules adsorb ஆகும். So it occur at particular sites. Heat of adsorption is low. In case of chemical adsorption, heat of adsorption is high. ஏன் இங்க heat of adsorption ஹையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, there is the chemical bond formed between the adsorbent and adsorbate molecule. So the more amount of energy is released. So the heat of adsorption is high. Here
is the weak van der Waals force of attraction acting between the adsorbent and the adsorbate molecule. So here heat of adsorption is low. So in case of physical adsorption, it is a instantaneous. Chemical adsorption, it is a very slow. Physical adsorption, it is non-specific in nature. Chemical adsorption, it is a very specific in nature. Physical adsorption la no transfer of electron takes place, but in case of chemical adsorption, it involves transfer of electrons. In physical adsorption, multi-layer of adsorbate is formed, but in case of chemical adsorption, monolayer of adsorbate is formed. In physical adsorption, it occurs on all sides. In chemical adsorption, adsorption occurs at fixed sites. In physical adsorption, heat of adsorption is low. In chemical adsorption, heat of adsorption is high. These are the main differentiate between the physisorption and chemisorption. Next one, differences between a sol and a gel. ஜெல்லுக்கும் சோலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் என்ன? யூனிட் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து வருது. இப்போ வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எ சோல் அண்ட் எ ஜெல்? இப்போ சோல் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் கொலாய்ட். ஜெல் அப்படிங்கிறது ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ். இப்போ சோல் இஸ் எ கொலாய்டட் சொல்யூஷன் ஆஃப் சாலிட் இன் லிக்விட். அதாவது சாலிட்டை லிக்விட்ல டிசால்வ் பண்ணி வைக்கிறது தான் சோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டிஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து சாலிட், டிஸ்பர்சன் மீடியம் வந்து லிக்விட். பட் இன் கேஸ் ஆஃப் ஜெல்லில் வந்து பார்க்கும்போது இட் இஸ் எ கொலாய்டட் சொல்யூஷன் ஆஃப் லிக்விட் இன் சாலிட். இப்போ லிக்விட்டை சாலிட்ல டிசால்வ் பண்ணி வச்சிருப்போம். அதாவது டிஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து லிக்விட், டிஸ்பர்சன் மீடியம் வந்து சாலிடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த சோல் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஜெல் பை கூலிங். இப்போ சோலை கூல் பண்ணோம்னா எதா மாற்றலாம் அப்படி கேட்டினா ஜெல்லாக மாற்றலாம். பட் த ஜெல் கேன் பி கன்வெர்டட் இன்டு சோல் பை ஹீட்டிங். அதே மாதிரி ஜெல்ல ஹீட் பண்ணோம்னா எதா மாற்றலாம்? சோலா மாற்றலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த சோலுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்க், பெயிண்ட் எக்ஸெட்ரா. ஜெல்லுக்கு எக்ஸாம்பிள் பட்டர், சீஸ் எக்ஸெட்ரா. த சோல் கேன் பி ஈஸிலி டீஹைட்ரேட்டட். ஈஸியாக டீஹைட்ரேஷன் நடக்கும். பட் the gel cannot be dehydrated. Sol அப்படிங்கிறது என்ன? It is a colloidal solution of solid in liquid. லிக்விட்ல சாலிட்டை டிசால்வ் பண்ணி வச்சிருப்போம். ஜெல் அப்படிங்கிறது it is a colloidal solution of liquid in solid. The sol can be converted into gel by cooling, but gel can be converted into sol by heating. சோலுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? இங்க், பெயிண்ட் எக்ஸெட்ரா. ஜெல்லுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் பட்டர், சீஸ் எக்ஸெட்ரா. The sol can be easily dehydrated. The gel cannot be dehydrated. Next one, differentiate primary, secondary and tertiary alcohols by Lucas test. இது யூனிட் 11 hydroxy compounds and ethers இருக்கக்கூடிய ஒரு question. First method to differentiate primary, secondary and tertiary alcohol is Lucas test. Now what is Lucas test? When alcohols are treated with Lucas reagent at room temperature to form a turbidity due to the formation of alkyl chloride. So alcohol react with Lucas reagent form alkyl chloride by appearance of turbidity. இப்போ இந்த டர்பிடிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் ப்ரைமரி, செகண்டரி அண்டு டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். Now what is Lucas reagent? Lucas reagent அப்படிங்கிறது mixture of concentrated hydrochloric acid and anhydrous zinc chloride. ஸோ ஆல்கஹால் இந்த Lucas reagentோட, அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கைல் குளோரைடை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆல்கைல் குளோரைடு ஃபார்ம் பண்ணும்போது டர்பிடிட்டி அப்பியர் ஆகும். இந்த டர்பிடிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டில் அப்பியர் ஆகுது? இம்மிடியேட்டாக அப்பியர் ஆகுதா? 5 to 10 minutes அப்பியர் ஆகுதா? இல்லை
appear ஆகலையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி we can easily differentiate. So this test is based upon the differential reactivity of alcohol. So the order of reactivity பாத்தீங்கன்னா tertiary alcohol is more reactive than secondary alcohol. Secondary alcohol is more reactive than primary alcohol. Based on the reactivity, அப்போ tertiary alcohol turbidity immediate form பண்ணும். Secondary alcohol appear turbidity within 5 to 10 minutes. Primary alcohol at room temperature no turbidity but appear only on heating. So இதை பேஸ் பண்ணி primary, secondary and tertiary alcohol we can easily differentiate. So tertiary alcohol immediate turbidity appear ஆகும். Secondary alcohol 5 to 10 minutes turbidity appear ஆகும். அதாவது slow appearance of turbidity takes place ஆகும். Primary alcohol எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலா ரூம் டெம்பரேச்சர்ல no turbidity, no reaction அப்படின்னு சொல்லலாம். But appear only on heating. So Lucas test alcohol react with concentrated hydrochloric acid in the presence of anhydrous zinc chloride to form alkyl chloride by elimination of water. So alcohol la இருக்கக்கூடிய OH group வந்து leave ஆகும், Cl group வந்து add ஆகும். So this type of reaction is called as a nucleophilic substitution reaction. இப்போ இங்கே நியூக்ளியோஃபைலா எது ஆக்ட் ஆகும் அப்படி கேட்டா Cl act as a nucleophile, OH group அப்படிங்கிறது leaving group. So இந்த OH குரூப்பும் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸை ரீப்ளேஸ் ஆயிட்டு Cl கொண்டாந்து இங்கே ஆட் பண்ணுவோம் டு ஃபார்ம் ஆல்கைல் குளோரைட். டிஃப்ரெண்ட் ஆல்கஹால் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். CH3 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 OH. நேம் பார்த்தீங்கன்னா 2-methyl propane 2-ol. React with concentrated hydrochloric acid in the presence of anhydrous zinc chloride. இப்போ OH குரூப்பை எடுத்துட்டு Cl வந்து ஆட் ஆகும். இந்த OH குரூப் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ we get the product CH3 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 Cl plus H2O. Name of the compound 2-methyl propane 2-ol. So here appear turbidity immediately. Next secondary alcohol எடுத்துக்கிறோம். Secondary alcohol CH3 CH OH and CH3 can react with the concentrated hydrochloric acid in the presence of anhydrous zinc chloride. The same way OH group replaced by Cl minus ion and the OH group ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணும். இப்போ Cl வந்து இங்கே ஆட் ஆகிடும். We get the product CH3 CH Cl and CH3. இப்போ OHம் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுது. Name of the product we know 2-chloropropane from propane 2-ol. Here appear turbidity within 5 to 10 minutes. That means slow appearance of turbidity will take place. Next one, primary alcohol. Primary alcohol we know ethanol. When ethanol reacts with hydrochloric acid and anhydrous zinc chloride, no reaction at room temperature. அப்ப இங்க என்ன சொல்லியிருந்தோம்? No turbidity at room temperature but appear on heating because
ethyl alcohol against Lucas reagent reactivity is very slow, but appear on heating வரும்போது இங்கே same reactionல CH3 CH2OH react with hydrochloric acid in the presence of anhydrous zinc chloride on heating form alkyl chloride CH3 CH2 Cl by elimination of water molecule. But reaction takes place only on heating, no reaction at room temperature. In this way, we can easily differentiate whether it is a primary, secondary or tertiary alcohol. In Lucas test, what is the role of anhydrous zinc chloride we are using? Actually, the reaction பார்க்கும்போது alcohol react with concentrated hydrochloric acid to form alkyl chloride. What purpose we are adding anhydrous zinc chloride in this reaction? அப்படின்னு பார்த்தோம்னா the anhydrous zinc chloride mainly act as catalyst. Yes sir, இங்க catalyst இதை add பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா because the reaction நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், இது ஒரு nucleophilic substitution reaction நம்ம சொல்லியிருக்கிறோம். So nucleophilic substitution reactionல for example alcohol react with hydrochloric acid to form alkyl chloride அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த OH குரூப்பை லீவ் பண்ணிட்டு Cl வந்து இங்க ஆட் ஆகும். இப்போ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இந்த குளோரின் வந்து கார்பனை அட்டாக் பண்ணி இந்த OH குரூப்பை ஆசியா மைனஸ் அயானா ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப ஹியர் OH குரூப் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா OH குரூப் ஆக்ட் as a லீவிங் குரூப். In the same way, Cl is a nucleophile. இங்க என்ன சொல்லியிருக்கிறோம், OH group is leaving groupனா ஈஸியா லீவ் ஆகணும், but the OH group is a poor leaving group. At the same time, the Cl minus ion also moderate nucleophile, not a very good nucleophile. So in order to increase activities of these reactions, anhydrous zinc chloride is added. Automatically rate of the reaction increase ஆயிடும், leaving group faster leave ஆகும், nucleophile வந்து very good attacking group இருக்கும். So that reason we are adding anhydrous zinc chloride in Lucas test. Next one, differentiate primary, secondary and tertiary alcohols by Victor Meyer test. இது யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ்ல இன்வால்வ் ஆகும். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் the alcohol react with iodine in the presence of phosphorus. இப்போ ஆல்கஹால் இருக்கக்கூடிய OH குரூப் replaced by iodine to form alkyl iodide. Alcohol iodine in the presence of phosphorus. இந்த OH group replace பண்ணிட்டு iodine வந்து add ஆகும், we get the product Ri, that is alkyl iodide. Then alkyl iodide is reactive with silver nitrite, not nitrate, NO2. இப்போ இந்த iodine replace பண்ணிட்டு nitro group வந்து add ஆகும் to form nitro alkane as a product. Ri react with silver nitrite, I போயிட்டு NO2 வந்து add ஆகும். In third step, nitroalkane is react with nitrous acid. Nitrous acid is obtained from mixture of sodium nitrate and hydrochloric acid to form one of the product X. Then X is react with alkaline potassium hydroxide to form the product Y. ஸோ இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய நைட்ரோ ஆல்கைனோட இந்த நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆகக்கூடிய டெண்டன்சியை வச்சு தான் we can easily என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். From the color of the product is formed, we can easily differentiate whether it is a primary, secondary and tertiary alcohol. So primary alcohol form red color, secondary alcohol form blue color, tertiary alcohol form colorless product. So from the product of colors we can easily identify whether it is a primary, secondary or tertiary alcohol. வாங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். First primary alcohol எடுத்துக்கிறோம். Primary alcohol we know example ethanol.
CH3 CH2 OH. Ethanol first react with phosphorus and iodine. என்ன சொல்லிக்கிறான், இந்த OH group லீவ் ஆயிட்டு அயோடின் வந்து ஆட் ஆகும். we get the product CH3 CH2I, iodoethane when react with ethanol. Next, இந்த iodoethane react with silver nitrite. I replacement NO2 group ஆட் ஆயிடும். அப்ப AGயும் Iயும் சேர்ந்து AgI replace ஆயிடும். இப்போ நைட்ரோ குரூப் வந்து இங்கே ஆட் ஆகிடும். we get the product CH3 CH2 NO2 நைட்ரோ ஆல்கைன் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் நைட்ரோ ஆல்கைன் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட். இங்கே நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய நைட்ரோ ஆல்கைனுடைய நேச்சரை பொறுத்து தான் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த நைட்ரோ குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பனோடு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், தட் மீன் ஆல்ஃபா ஹைட்ரஜனை பொறுத்து இந்த ரியாக்ஷன் நடக்கும். இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆக்சுவலாக இங்கே என்ன ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டோன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். வாட்டர் மாலிகூல்ஸ்னால் 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம். இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனை பொறுத்து O கம்பைன் ஆகுதா OH குரூப் கம்பைன் ஆகுதா அப்படிங்கிறதா இந்த இடத்துல ரியாக்ஷன். இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் இந்த ஒரு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகூல்ஸை ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த N வந்து இங்கே அப்படியே டைரெக்டாக கார்பனோட ஆட் ஆகிடும். we get product CH3 CNO2 already there, double bond NOH. Name of the product is nitrolic acid. So this is an acid. The acid react with alkaline potassium hydroxide. அப்போ ஆசிட்னா என்ன ஆகும், ஈஸிலி ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து வாட்டராக போயிட்டு இந்த சால்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ பொட்டாசியம் வந்து இங்கே ஆட் ஆகும். we get product CH3 CNO2 double bond NOK. அப்போ சால்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் நைட்ரோலிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். செகண்டரி ஆல்கஹால் ப்ரோபேன் 2 ஆல் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் ஒன் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் அண்ட் அயோடின். OH குரூப் போயிட்டு I குரூப் வந்து ஆட் ஆகும். we get the product CH3 CH3 in place of OH iodine attach ஆகும். ப்ரோபேன் 2 ஆல் 2 iodopropane. Next one, this one react with silver nitrate. Iodine replace ஆகிட்டு NO2 குரூப் வந்து ஆட் ஆகும். we get product CH3 CH NO2 CH3 nitro alkane form பண்ணிடுச்சு. for name of the compound 2-nitropropane. Next this one react with nitrous acid. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜனை பொறுத்து எந்த குரூப் ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ தட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் வித் OH குரூப் ரீப்ளேஸ் வாட்டர் டு ஃபார்ம் ப்ராடக்ட் CH3 CH3 NO2 here N double bond O. Name of the product is pseudo nitrol. IUPAC nomenclature 2-nitrosopropane. செகண்ட் கார்பனில் நைட்ரோ குரூப் இருக்குது அண்ட் ஆல்சோ நைட்ரோசோ குரூப் இருக்குது. 2-nitro-2-nitrosopropane. தென் ஃபர்தர் ரியாக்ட் வித் potassium hydroxide. Here there is no any acidic hydrogen atom, so no reaction with potassium hydroxide. Here blue color form ஆகும். Next one tertiary alcohol. Tertiary alcohol we know 2-methyl-2-propanol react with phosphorus and iodine. OH group replace பண்ணிட்டு iodine வந்து add ஆகும். we get the product CH3 CH3I. செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது, செகண்ட் கார்பனில் ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது. ஸோ 2-methyl-propane 2 ஆல். ஹியர் த சேம் வே இங்கே செகண்ட் கார்பனில் அயோடின் குரூப் இருக்குது. இப்போ நேம் ஆஃப் தி காம்பவுண்ட் 2-iodo
2-methyl propane. Next react with silver nitrite. Iodine oda silver சேர்ந்து silver iodide replace ஆயிடும். We get the product CH3 C CH3 CH3 NO2 group 2-methyl 2-nitro propane. Next further react with nitrous acid. Here no alpha hydrogen atom, so no reaction will take place. Here colorless product will be formed. So in this way, from the color of the product formed, we can easily differentiate whether it is a primary, secondary or tertiary alcohol. Next one, differentiate primary, secondary and tertiary amines from unit 13 organic nitrogen compounds. The question எப்படி கேட்பாங்கன்னா, how will you distinguish between primary, secondary and tertiary aliphatic amine? இது book backல இருக்கக்கூடிய ஒரு important questions, ரொம்ப ஈஸியான question அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த differentiate நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படி கேட்டனா, various reagent ஓட various amines வந்து எப்படி react ஆகுது, அப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுங்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் டிஃபரன்ஷியேட் பார்த்தோம்னா என்ன ரியேஜன் என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறத வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் வித் நைட்ரஸ் ஆசிட்டோட பிரைமரி அமீன் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே செகண்டரி அமீன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் என் நைட்ரோசோ அமீன் ஃபார்ம் பண்ணும். Tertiary amine பார்த்தீங்கன்னா form salt. So primary amine with nitrous acid to form alcohol, secondary amine forms N-nitrosamine, tertiary amine forms salt. இப்போ nitrous acid ஓட primary amine எடுத்துக்கிறோம். Primary amine க்கு எக்ஸாம்பிளா ethylamine எடுத்துக்கிறோம். ethylamine react with nitrous acid. First என்ன பண்ணும், unstable benzene diazonium chloride ஃபார்ம் பண்ணும். The benzene diazonium chloride வந்து decompose ஆகி திருப்பி ethanol அப்படிங்கிற ஒரு ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். ஸோ அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன் வித் நைட்ரஸ் ஆசிட்டோட என்ன ஃபார்ம் பண்ணும், ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் டைஎத்தில் அமீன் எடுத்துக்கிறோம். நைட்ரஸ் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரஸ் ஆசிட்ல நம்ம இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய டைஎத்தில் அமீன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் நைட்ரஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய OHம் சேர்ந்து என்னவாயிடும், வாட்டரா போயிடும். ரிமைனிங் இங்க இருக்கக்கூடிய குரூப் அப்படியே இந்த நைட்ரஜனோட ஆட் ஆகும். we get CH3 CH2 twice NO. இதுதான் இந்த N நைட்ரஸோ அமீன்ஸ். இது ஒரு எல்லோ ஆயிலி காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணும். இது செகண்டரி அமீன். டெர்ஷரி அமீன் பார்த்தீங்கன்னா CH3 CH2 thrice N which are react with nitrous acid ஓட இங்க ரெண்டு லோன் பார் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த ரெண்டு லோன் பார் ஆஃப் எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இதுகிட்ட கொடுத்ததுனால டோட்டலாக இது என்ன ஆகிடும் அப்படி கேட்டால் பாசிட்டிவ் அயான்ஸாக மாறிடும். இந்த பாசிட்டிவ் அயான்ஸை யார் பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா NO2. ஸோ we get CH3 CH2 thrice NH plus NO2 minus அப்படிங்கிற ஒரு சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆல்கஹால், செகண்டரி அமீன் ஃபார்ம் N-nitrosamine, டெர்ஷரி அமீன் ஃபார்ம் சால்ட். இது வித் நைட்ரஸ் ஆசிட்டோட ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட பிரைமரி அமீன் ஃபார்ம் கார்பலாமீன், secondary amine there is no reaction, tertiary amine also there is no reactions. For example with chloroform and potassium hydroxide la இந்த reaction carbolamine reactions அப்படினு சொல்லுவோம். it is a one of the characteristics reaction of primary amine, there is no for secondary and tertiary amine. அப்ப இந்த அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன் குளோரோஃபார்ம் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகி எத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிற ஒரு கார்பல் அமீன் அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இது ஃபோல் ஸ்மெல் இருக்கக்கூடியது, அதாவது அன்பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து
இது பிரைமரி அமினா, செகண்டரி அமினா அண்ட் டெர்ஷரி அமினான்னு கண்டுபிடிப்போம். பிரைமரி அமின்ல மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமினுக்கு ஆன்சர் பண்ணாது. This is a test used to identify the primary amine. So, with chloroform and potassium hydroxide, primary amine form carboamine, secondary amine no reaction, tertiary amine no reactions. Next, with carbon disulfide and mercury chloride. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரியாக்ஷன்ல பிரைமரி அமீனோட ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கைல் ஐசோசயனேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். செகண்டரி அமீன் நோ ரியாக்ஷன்ஸ், டெர்ஷரி அமீன் நோ ரியாக்ஷன்ஸ். பிரைமரி அமீன் மட்டும்தான் இதனோட ரியாக்ட் ஆகும். இப்போ இதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் பார்த்தோம்னா வித் கார்பன் டை சல்ஃபைட் அண்ட் மெர்குரி குளோரைட்ல இது மஸ்டார்ட் ஆயில் ரியாக்ஷன்ஸ். இந்த மஸ்டார்ட் ஆயில் ரியாக்ஷன்ல பிரைமரி அமீன் கார்பன் டை சல்ஃபைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், மெத்தில் ஐசோசயனேட் அப்படிங்கிற ஒரு மஸ்டார்ட் ஆயில் ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன் டஸ் நாட் அண்டர்கோ திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதை வச்சு பிரைமரி அமீன், இந்த செகண்டரி அமீன் அண்ட் டெர்ஷரி அமீனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பிரைமரி அமீன் மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும். செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன் there is no reactions. Next one with acetyl chloride. Primary amine react with acetyl chloride forms N-alkyl acetamide. Secondary amine react with acetyl chloride form N-N-dialkyl acetamide. Tertiary amine there is no reactions. For example, with acetyl chloride எடுத்துக்கிட்டோம்னா பிரைமரி அமீன் தட் மீன் எத்தில் அமீன் ரியாக்ட் வித் அசிட்டைல் குளோரைட். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த சிஎல்லும் சேர்ந்து ஹெச்சிசிஎல்லாக வெளியில் போயிடும். ரிமைனிங் குரூப் அப்படியே ஆட் ஆகிடும். வி கெட் த ப்ராடக்ட் என் எத்தில் அசிட்டமைட் அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இதே செகண்டரி அமீன் எடுத்துக்கிட்டோம்னா C2H5 twice NH அசிட்டைல் குளோரைடை ரியாக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சிஎல் சேர்ந்து ஹெச்சிசிஎல்லாக போயிட்டு ரிமைனிங் குரூப் அப்படியே ஆட் ஆகிடும். ஸோ N, N டாஸ் டைஎத்தில் அசிட்டமைட், அதாவது N டாஸ் டை ஆல்கைல் அசிட்டமைட் அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். ஆனால் டெர்ஷரி அமீன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோ ரியாக்ஷன். ஸோ வித் அசிட்டைல் குளோரைட் பிரைமரி அமீன் ஃபார்ம் N ஆல்கைல் அசிட்டமைட், செகண்டரி அமீன் ஃபார்ம் N டை ஆல்கைல் அசிட்டமைட், டெர்ஷரி அமீன் தேர் இஸ் நோ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வித் ஆல்கைல் ஹாலைட். Primary amine with 3 alkyl halide form quaternary ammonium salt. Secondary amine with 2 alkyl halide forms quaternary ammonium salt. Tertiary amine with 1 alkyl halide form quaternary ammonium salt. இப்போ பிரைமரி அமீன் எடுத்துட்டோம்னா பிரைமரி அமீன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்கைல் ஹாலோட ரியாக்ட் ஆகி செகண்டரி அமீனை ஃபார்ம் பண்ணும். செகண்டரி அமீன் வந்து இன்னொரு ஆல்கைல் ஹாலோட ரியாக்ட் ஆகி டெர்ஷரி அமீனை ஃபார்ம் பண்ணும். டெர்ஷரி அமீன் ஃபைனலாக இன்னொரு ஆல்கைல் ஹாலோட ரியாக்ட் ஆகி குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ஆல்கைல் ஹாலைட் எடுத்துட்டுனா இது பிரைமரி அமீன் ஒரு ஆல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் ஆகி செகண்டரி அமீனை ஃபார்ம் பண்ணும். செகண்டரி அமீன் இன்னொரு ஆல்கைல் ஹாலோட ரியாக்ட் ஆகி டெர்ஷரி அமீனை ஃபார்ம் பண்ணும். டெர்ஷரி அமீன் இன்னொரு ஆல்கைல் ஹாலோட ரியாக்ட் ஆகி குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ பிரைமரி அமீன் 1, 2, 3 ஆல்கைல் ஹாலோட ரியாக்ட் ஆகி எது ஃபார்ம் பண்ணது, குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட் ஃபார்ம் பண்ணது. இதே செகண்டரி அமீன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கு இதில் இந்த பக்கம் இருக்காது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி அமீன் ஃபார்ம் டெர்ஷரி அமீன், டெர்ஷரி அமீன் ஃபார்ம் குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட். அப்போ எத்தனை ஆல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணிக்கிறோம், 2 ஆல்கைல் ஹாலைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது செகண்டரி அமீனுக்கு. இன் கேஸ் ஆஃப் டெர்ஷரி அமீன் இதோட கட் பண்ணிடுறோம், இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம். டெர்ஷரி அமீன் ரியாக்ட் வித் ஆல்கைல் ஹாலைட் டு ஃபார்ம் quaternary ammonium salt. எத்தனை alkyl halide? Only one alkyl halide. So with the alkyl halide, primary amine with 3 alkyl halides form quaternary ammonium salt. Secondary amine with 2 alkyl halide form quaternary ammonium salt. Tertiary amine with 1 alkyl halide form quaternary ammonium salt. நீங்க இது மட்டும் எழுதினா போதும், நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ வேரியஸ் ரியேஜெண்டோட இந்த பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன் எப்படி ரியாக்ட் ஆகுது.
அப்போ ஜென்ரலாக எழுதும்போது இது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். வித் நைட்ரஸ் ஆசிட் பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆல்கஹால், செகண்டரி அமீன் ஃபார்ம் என் நைட்ரோசாமீன், டெர்ஷரி அமீன் ஃபார்ம் சால்ட். வித் குளோரோஃபார்ம் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு primary amine form carbolamine, secondary amine no reactions, tertiary amine also no reactions. Third one with carbon disulfide and mercury chloride பார்க்கும்பொழுது primary amine form alkyl isocyanate, secondary amine no reaction, tertiary amine no reactions. Fourth one with acetyl chloride, primary amine form N-alkyl acetamide, secondary amine form N, N tas dialkyl acetamide, tertiary amine no reactions. With alkyl halide, primary amine with 3 alkyl halide form quaternary ammonium salt, tertiary amine with 2 alkyl halide form quaternary ammonium salt, tertiary amine with 1 alkyl halide form quaternary ammonium salt. These are the distinguished between primary, secondary and tertiary aliphatic amine. It is a very easiest one question. Next one, differentiate between DNA and RNA. இது யூனிட் 14 பயோமாலிகுல்ஸ்ல இருந்து கேக்குறாங்க. டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட். What are the differentiate between DNA and RNA? இப்போ DNA எடுத்துக்கிட்டோம்னா it is mainly present in nucleus, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். டிஎன்ஏ எதில் இருக்கும்? நியூக்ளியஸில் இருக்கலாம், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கலாம், குளோரோபிளாஸ்டில் இருக்கலாம். அதே ஆர்என்ஏ இட் இஸ் மெயின்லி பிரசன்ட் இன் சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ் அண்ட் ரைபோசம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியோலஸ், இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸில் தான் எது ப்ரெசண்டாக இருக்கும் அப்படி கேட்டினா டிஎன்ஏ ப்ரெசண்டாக இருக்கும். இந்த நியூக்ளியோலைஸில் தான் ரைபோசோமில் தான் எது ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படி கேட்டினா ஆர்என்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போ இட் இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். ஆர்என்ஏ இட் இஸ் மெயின்லி ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம், nucleolus and ribosomes. Next one, it contain deoxyribosugar, it contain ribosugar. இப்போ டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா டிஆக்சிரைபோஸ் இருக்கும், ஆர்என்ஏவில் ரைபோசுகர் ப்ரெசண்டாக இருக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் 1 ஹைட்ரஜன் அண்ட் 1 OH குரூப் இருக்குது. இது டிஆக்சிரைபோஸ், இது ரைபோஸ். ஸோ இட் கண்டைன் டிஆக்சிரைபோசுகர், RNA it contain ribosugar. Next one, இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய பேஸ் பேர் பார்த்தீங்கன்னா ATGC. இப்போ ஏயும் டியும் பேராக இருக்கும், ஜியும் சியும் பேராக இருக்கும். இந்த இடத்துல பேஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஏயும் யூவும் பேராக இருக்கும், இங்கே சியும் ஜியும் பேராக இருக்கும் ஆர்என்ஏவில். இப்போ இங்கே எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா இது டிஎன்ஏ மாலிகுல், இது ஆர்என்ஏ மாலிகுல். இப்போ இந்த இடத்துல ஒரு பேர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, இந்த இதுதான் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? எல்லோ கலர் அண்டு ரெட் கலர் இருக்குது. எல்லோ கலர் அப்படிங்கிறது என்ன? அடினைன். ரெட் கலர் அப்படிங்கிறது தைமின். இப்போ ஏடி அப்படின்னு சொல்லிடுறோம், அடினைன் அண்டு தைமின். அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கிரீன் கலர் அண்டு ப்ளூ கலர். இப்போ கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படி கேட்டினா குயோனைன் இருக்கும், அதே ப்ளூ கலரில் சைட்டோசின் இருக்கும். இப்போ இது ரெண்டும் பேராக இருக்கும். இப்போ பேஸ் பேர் வந்து இது இருக்கும். இதே வந்து ஆர்என்ஏல பார்க்கும் பொழுது இந்த பேர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ பேஸ் பேர் ATGC, இதில் வந்து பார்த்தீங்கன்னா AUCG ப்ரெசண்டாக இருக்கும். டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல், ஆர்என்ஏ அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். ஏற்கனவே பார்த்தா இது டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல், இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். டிஎன்ஏ உடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும், ஆர்என்ஏ உடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லைவ்டாக இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் ஏ ஸ்டேபிள் அண்ட் நாட் ஹைட்ராலைஸ்ட் ஈஸிலி பை ஆல்கலிஸ். இது ஸ்டேபிளாக இருக்கும், ஈஸியாக ஆல்கலினால என்ன ஆகாது? ஹைட்ராலைசஸ் ஆகாது. பட் ஆர்என்ஏ இட் இஸ் ஏ அன்ஸ்டேபிள் அண்ட் ஹைட்ராலைசஸ் ஈஸிலி பை ஆல்கலி. ஆல்கலியில் ஈஸியாக ஹைட்ராலைசஸ் ஆகாதனால இது அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம்.
DNA பொறுத்த வரைக்கும் it can replicate itself or replicate ஆகும், தானே replicate ஆகும், but it cannot be replicate itself. It formed from the DNA. அப்ப எதுல இருந்து ஃபார்ம் பண்ணும்? DNA ல இருந்தா இந்த RNA ஃபார்ம் பண்ணும். It cannot be replicate itself. இப்போ DNA அப்படிங்கிறது mainly present in the nucleus, mitochondria and chloroplast. RNA எதுல present ஆயிருக்கும்? cytoplasm, nucleolus and ரைபோசோம்ல present ஆயிருக்கும். DNAல வந்து deoxy ribose sugar present ஆயிருக்கும். RNAல பார்த்தீங்கன்னா ribose sugar present ஆயிருக்கும். பேஸ் பேர் பார்த்தீங்கன்னா அடினைன் தைமைன் இருக்கும், இதுல குயோனைன் சைட்டோசின் present ஆயிருக்கும். இதுல RNAல பார்க்கும்போது அடினைன் யூரோசில் present ஆயிருக்கும், இதுல சைட்டோசின் குயோனைன் present ஆயிருக்கும். DNA வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல், RNA வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். DNA its lifetime is high, RNA க்கு it's short lived. DNA is stable and not hydrolyzes easily by alkalis. இது unstable and hydrolyzes easily by alkali. It can replicate itself, it cannot replicate itself, it formed from DNA. These are the main differentiate between DNA and RNA. Next one, differences between primary structure and secondary structure of proteins. Unit 14 ல biomolecules ல இருந்து கேக்குறாங்க. Give the differences between primary and secondary structure of proteins. Primary structure எடுத்துக்கிறோம்னா it is the relatively arrangement of amino acid in the polypeptide chain இருக்கும். அப்போ இங்க ஃபுல்லாவே என்ன அரேஞ்ச் ஆயிருக்கும்? அமினோ ஆசிட் அரேஞ்ச் ஆயிருக்கும். அமினோ ஆசிட்க்கு ஒரு அமினோ ஆசிட்டுக்கு இன்னொரு அமினோ ஆசிட்டுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டா பாலிபெப்டைட் செயின் present ஆயிருக்கும். But in case of secondary structure also amino acid in the polypeptide chain form a highly regular shapes through the hydrogen bond between the carbonyl oxygen and amine hydrogen. அதாவது பாலிபெப்டைட் பாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பனில் ஆக்சிஜனுக்கும் அமீன் ஹைட்ரஜனுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டா ஹைட்ரஜன் பாண்டால ஃபார்ம் பண்ணிருக்கும். இப்போ பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் இந்த பாலிபெப்டைட் செயின்ல இருக்கும். இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து அமினோ ஆசிட் இந்த பாலிபெப்டைட் ஸ்ட்ரக்சர்ல வந்து கார்பனைல் ஆக்சிஜனுக்கும் அமீன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு இடையில என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டட் இருக்கும். இப்போ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், ரெண்டு அமினோ ஆசிட்டுக்கு இடையில என்ன இருக்கும்? பாலிபெப்டைட் பாண்ட் present ஆயிருக்கும். பட் இப்போ இங்கே அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ஒரு அமினோ ஆசிட்டுக்கு இன்னொரு அமினோ ஆசிட்டுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டா ஹைட்ரஜன் பாண்ட் present ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டா இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு இதுல எல்லாம் அமினோ ஆசிட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படி கேட்டா பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகி புரோட்டீனை ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ இங்கேயும் அமினோ ஆசிட்ஸ் வந்து பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி புரோட்டீனை ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ இந்த அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய அமினோ குரூப்புக்கும் தட் மீன் பெப்டைட் பாண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்திற்கும் இப்போ இந்த பெப்டைட் பாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு இடையில என்ன இருக்கு அப்படி கேட்டா ஹைட்ரஜன் பாண்ட் present ஆயிருக்கு. ஸோ the relative arrangement of the amino acid in the polypeptide chain இங்க வந்து பார்த்தீங்கன்னா form highly regular shapes through the hydrogen bond between the carbonyl oxygen and amine hydrogen. Next one, it is essential as even small changes can alter the overall structure and function of protein. இது essential அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்கேஸ் ஆஃப் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்க்கும்போது ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் ஷீட்ஸ் ஆர் டூ மோஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை புரோட்டீன். இந்த புரோட்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காமன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட் present ஆயிருக்கும். இப்போ ஒரு பெப்டைட் பாண்டுக்கு இன்னொரு பெப்டைட் பாண்டுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா தட் இஸ் ஏ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணிருக்கு. இதான் பீட்டா ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இட் இஸ் ஏ எசென்சியல் பட் இன் கேஸ் ஆஃப் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஸ்ட்ராண்ட் ஆர் ஷீட்ஸ் ஆர் டூ மோஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை proteins. These are the differences between primary and secondary structure of proteins. Next one, differences between hormones and vitamins. Unit 14 biomolecules ல இருந்து கேக்குறாங்க. ஹார்மோன்ஸுக்கும் விட்டமின்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் என்ன?
It is an organic substance that is secreted by one tissue. It limits the bloodstream and induces a biological response in other tissue. But in case of vitamin pathina, vitamins are organic compound that cannot be synthesized by our body but must be obtained through the diet. இது நம்ம பாடியில வந்து secretes by one tissue. இது என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இன்னொரு டிசோஸோடைய பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இன்டியூஸ் பண்ணும். இப்போ ஹார்மோன் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இந்த பிளட் ஸ்ட்ரீமை வந்து இருக்கக்கூடியது ஹார்மோன் மாலிகூல்ஸ் இங்கே இருக்கும். இது மெயினாக எண்டோக்ரைன் மூலம் ப்ரொடியூஸ் ஆகிறது. பட் இந்த விட்டமின் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கொடுக்கணும்னா டயட் மூலமாக நம்ம கொடுக்க முடியும். இந்த நம்ம பாடியிலேருந்து சிந்தசிஸ் ஆகாது. ஸோ ஹார்மோன் இட் இஸ் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் செக்ரீட்ஸ் பை டிஷ்யூஸ். இட் லிமிட் தி bloodstream and induced biological response in other tissues. But in case of vitamins are organic compound that cannot be synthesized by our body and must be obtained through diet. Second one, endocrine glands, which are special group of cells make hormones. endocrine glands அப்படிங்கிறது it is a special group of cell. இதுதான் என்ன பண்ணும் ஹார்மோனை மேக் பண்ணும். But in case of vitamins பார்த்தீங்கன்னா they are essential for normal growth and maintenance of our health. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எண்டோக்ரைன் செல்ஸ் வந்து இதுதான் எதை பண்ணும் அப்படி கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸை மேக் பண்ணும். ஸோ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் endocrine glands which are special group of cells makes hormone. But in case of vitamins they are essential for normal growth and maintenance of our health. Next, ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படி கேட்டால் இன்சுலின் எடுத்துக்கலாம். விட்டமின்ஸுக்கு நிறையா இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி, டி, இ அண்ட் கே. தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ செக்ரீட்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இது என்ன பண்ணும் லிமிட் blood stream, blood stream வந்து லிமிட் பண்ணும் and also induce a biological response in other tissues. vitamins பார்த்தீங்கன்னா organic compound that cannot be synthesized by our body. பாடியில் synthesis ஆகாது. it must be obtained through diet. hormones அப்படிங்கிறது endocrine glands which are special group of cell makes hormone. but இது வந்து essential for normal growth and maintenance of our health. ஹார்மோன்ஸுக்கு எக்ஸாம்பிள் இன்சுலின் எடுத்துக்கலாம். விட்டமின்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஏ, பி, சி, டி, இ அண்ட் கே. நெக்ஸ்ட் ஒன், டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக்ஸ் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். இது யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவரிடே லைஃப்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஹவு டு ஆன்டிசெப்டிக் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்? ஆன்டிசெப்டிக்னா என்ன, டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the antiseptic அப்படிங்கிறது stop or slow down the growth of microorganism applied to living tissue. இப்போ லிவிங் டிஷ்யூல அப்ளை பண்ணக்கூடிய இது என்ன பண்ணும், ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் தி growth of microorganism. அதாவது ஒரு டிசீஸை கொடுக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை ஸ்டாப் பண்ணும் ஆர் ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய டெண்டன்சி தான் என்ன சொல்லுவோம், ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு உடம்புல ஏதாவது காயம் பட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணுவோம். அப்போ அந்த டெட்டால் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் ஆன்டிசெப்டிக். இதே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவங்க ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, இதை போவிடோன் அயோடின் ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவும் ஒரு என்ன சொல்லுவோம், ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் தி மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு in animate object. இது applied to living tissues. இது used in inanimate object. living organism போடாம inanimate objectல போடக்கூடியதான் disinfectant. for example, phenyl, lysol இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா disinfectant பண்ணுவோம். இது floor cleanerக்கு யூஸ் பண்றோம். இப்போ antiseptic, all the antiseptics are disinfectant யூஸ் பண்ணலாம். but all the disinfectant are not antiseptic. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு, போவிடோன் அயோடின் ஆயின்மெண்ட், பென்ஸ் அல்கோனியம் குளோரைட். these are the example for antiseptic. disinfectant பார்த்தீங்கன்னா குளோரின் காம்பவுண்ட், ஆல்கஹால்,
hydrogen peroxide, these are the disinfectant அப்படின்னு சொல்லுவாங்க. phenyl and lysol இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா disinfectant அப்படின்னு சொல்லுவோம். இப்போ antiseptic அப்படிங்கிறது stop or slow down the growth of microorganism applied to the living tissue. Disinfectant அப்படிங்கிறது stop or slow down the microorganism used in inanimate object. எல்லா ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டண்டா இருக்கலாம், பட் எல்லா டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்னவா இருக்க முடியாது, ஆன்டிசெப்டிக்கா இருக்க முடியாது. எக்ஸாம்பிளா ஆன்டிசெப்டிக் என்ன எடுத்துக்கிறோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஊண்டட் ஏரியாவை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஏன்னா அது ஈஸியாக டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்க, போவிடோன் அயோடின் ஆயின்மெண்ட். இப்போ டிஸ்இன்ஃபெக்டருக்கு என்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் குளோரின் காம்பவுண்ட், ஆல்கஹால், ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதாவது ஃபினாயில், லைசால் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோம். இந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் 2 பாயிண்ட்ஸ். 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் படிச்சுக்கோங்க, பட் கொஸ்டின் எதில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் பண்ணுனா போதுமானது. வால்யூம் 1 யூனிட் 1 to 7ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸுக்கு பார்ட் 1 வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.